சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. இந்தியர்கள் ஒன்றுபட்டிருந்தாலும் நாட்டின் ஒற்றுமையை கேள்விக்குள்ளாக்கும் பழக்கம் ராகுல் காந்தியிடம் இருப்பதாக மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா விமர்சித்துள்ளார். இந்தியாவின் வெளியுறவு கொள்கை சரிந்துவிட்டது என்றும் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இராணுவ நடவடிக்கை விவகாரத்தை மத்திய அரசு சரியாக கையாளவில்லை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்திருந்தார். அவரது இந்த கருத்திற்கு ராகுல் காந்தியின் நெருங்கிய நம்பிக்கைக்குரியவராக இருந்து 2018ஆம் ஆண்டு காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்த ஜோதிராதித்ய சிந்தியா கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 140 கோடி இந்தியர்களும் ஒற்றுமையாக நிற்கும் சூழலில் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒற்றுமையை கேள்விக்கு உள்ளாக்கும் சில சக்திகளின் மத்தியில் நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் கௌரவம் குறித்து கேள்வி எழுப்புவது ராகுல் காந்தியின் வழக்கம் என விமர்சித்துள்ளார். பயங்கரவாதிகளையும் எதிரிகளையும் எதிர்கொள்ளும் கடுமையான காலங்களில் கூடவா இது போன்ற கேள்விகளை எழுப்புவது? இது என்ன வகையான சித்தாந்தம்? என் மக்களை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை நோக்கி கேள்விகளை தொடுத்துள்ளனர் ஜோதிராதித்ய சிந்தியா.